மெர்சி டிவி வழியாக இந்த வாய்ப்பினை அளித்த ஆண்டவருக்கு நன்றி கூறி, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கிறேன். குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத ஒரு நிலை, குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள் நிறைந்த ஒரு நிலை, குடும்பங்களிலே பிரிவினைகள் நிறைந்த ஒரு நிலை, தாய் தந்தையிடத்திலே சண்டை போட்டுக்கொண்டு பிள்ளைகள் வெறுப்போடு வாழ்கின்ற ஒரு நிலை, அடுத்தவர்களோடு நாம் சண்டை போட்டுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு நிலை, கணவன் மனைவி வெறுக்கின்ற ஒரு நிலை, மனைவி கணவனை வெறுக்கின்ற ஒரு நிலை, தந்தை பிள்ளைகளை வெறுக்கின்ற ஒரு நிலை, பிள்ளைகள் பெற்றோரை வெறுக்கின்ற ஒரு நிலை. ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்கிறேன், நான் வைத்து சென்ற சமாதானம் உங்களிடையே என்றும் இருக்கும், உலகம் தருகின்ற சமாதானம் போல் அல்ல என்று ஆணித்தரமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு போனார். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத ஒரு நிலை, அவல நிலை, சண்டை சச்சரவுகள் நிறைந்த நிலை, துன்ப துயரங்கள் நிறைந்த நிலை, இதெல்லாம் உருவாவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு இந்த தவக்காலம் ஒரு சிறந்த ஜப காலமாக அமைய ஆண்டவர் பெயரால் நாம் கேட்டுக்கொள்கிறேன். எனவே கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சண்டை சச்சரவுகள் உருவாவதற்கு முதலில் நாம் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். பிரச்சனைகள், பிரிவினைகள், கணவன் மனைவி பிரிந்து வாழ்கின்ற ஒரு நிலை, இவையெல்லாம் எடுத்த எடுப்பிலேயே வந்து விடாது. பிறகு எப்படி வருகிறது என்கின்ற பொழுது, நாம் எதிர்பார்ப்பது நிறைவேறாத போது ஏமாற்றம் பிறக்கிறது. ஏமாற்றம் வளர்ச்சி அடைந்து அது வெறுப்பை கொடுக்கிறது, வெறுப்பு வளர்ச்சி அடைந்து எரிச்சலை கொடுக்கிறது, எரிச்சல் வளர்ச்சி அடைந்து கோபத்தை கொடுக்கிறது, கோபம் வளர்ச்சி அடைந்து சண்டையை உருவாக்குகிறது, சண்டை பெரிதாகி வளர்ச்சி அடைந்து அது பிரிவினையை ஏற்படுத்துகிறது. எனவே கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குடும்பத்திலும் எடுத்த எடுப்பிலேயே பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள் வராது. அப்படி வருவதற்கு காரணம், நாம் எதிர்பார்ப்பது நிறைவேறாத போது ஏமாற்றம் முதலில் பிறக்கிறது. இந்த ஏமாற்றத்தின் மூலமாக தான் எல்லாம் வருகிறது. நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் எதிர்பார்ப்பது நிறைவேற வேண்டும், ஆசை நமக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு தகுதி நாம் எதிர்பார்க்க இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க மறந்து விடுகிறோம். நாம் எதிர்பார்க்கின்ற தகுதி மற்றவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்று நாம் சிந்தித்து பார்க்க தவறி விடுகிறோம். நாம் எதிர்பார்ப்பது நிறைவேற்றுவது அவருடைய கடமை என்பதை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய, அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று நாம் நினைத்து கூட பார்க்கிறது கிடையாது. அப்படி தகுதி இல்லாதவர்களை நாம் எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு அல்லவா? இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எதிர்பார்க்கின்ற தகுதி அவர்களில் இருக்கிறதா என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டு, அந்த தகுதியை அவர்கள் இல்லை என்றால் அதை வளர்ப்பதற்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும், அதை பெரிதாக்குவதற்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக, பிள்ளைகள் முதல் மார்க் வாங்க வேண்டும், பிள்ளைகள் நம் ஊரிலேயே சிறந்த பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதை நாம் மறந்துவிட்டு நாம் நன்றாக படி 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 என்று அவர்களை நச்சரித்து கொண்டிருப்போம். ஆனால் அது தவறாகி விடுகிறது. எனவே நாம் எதிர்பார்க்கின்ற தகுதியை பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நாம் யாரிடத்தில் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். அப்படி உருவாக்கவில்லை என்றால் நாம் எதிர்பார்ப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஏமாற்றம் வராது, வெறுப்பு வராது, எரிச்சல் வராது, கோபம் வராது, சண்டை சச்சரவுகள் வராது, பிரிவினைகள் வராது. நம் குடும்பம் திரு குடும்பமாக நாம் அமைத்துக்கொள்ள இந்த தவக்காலம் நம்ம சிறந்த ஜபக்காலமாக அமைத்துக்கொள்ள முடியும். எனவே எதிர்பார்ப்பது நடைபெறாத போது நாம் எதிர்பார்க்கின்ற தகுதி அவர்கள் இல்லை என்றால் நாம் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டும், அல்லது அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையிலே அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும், எதிர்பார்ப்பை கொடுக்க வேண்டும். அப்படி செய்யாமல் நாம் இருப்பது குடும்பங்களிலே ஒரு அவல நிலையை ஏற்படுத்தும். எனவே இந்த தவ காலத்திலே நாம் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார், அதை நாம் கொடுக்கின்றோமா? இல்லையே. பிறகு நாம் மற்றவர்களை எதிர்பார்ப்பதில் என்ன சரியாக நியாயம் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறோம் அதை நாம் கொடுக்க முயல்வோம். அப்படி கொடுக்கின்ற பொழுது
நாம் எதிர்பார்க்கின்றதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள், அல்லது நாம் எதிர்பார்ப்பதை குறைத்து கொண்டு நாம் அவர்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுவே இந்த தவா காலத்தில் நாம் செய்கின்ற மிக சிறந்த பக்தி முயற்சியாக அமையும் என்பதை உணர்கிறோம். எனவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தவக்காலம் இது தவக்காலம்.